வணக்கம், வெல்கம் டு சகீத்ராம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் உடனுக்குடன் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் செய்யறதுக்கு பட்டாணியை முதல் நாள் இரவே நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் 7-8 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நெத்தாக இருக்கணும், ரொம்ப குழஞ்சு போகக்கூடாது. அப்போ தான் சுண்டல் டேஸ்டாகவும் இருக்கும், உதிரி உதிரியாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கொஞ்சம், 1/2 மூடி எலுமிச்சம்பழம், அப்புறம் ஒரு மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய், துருகி வச்சுருக்கிற கேரட், தேங்காய், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சம் பெருங்காயம் பட்டாணியில் சேர்க்கும்போது அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது, அதுக்கு தான். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு மிளகாய் வத்தல், கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு. கடைசியாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்க போகிறோம், அதுதான் மெயினான டேஸ்ட்டு. இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். வத்தல் மிளகாய் ஒன்று கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்ததாக உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நசுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். இது உப்பு போடாமல் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை, கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய், கேரட், அதுக்கப்புறமா திருகி வச்சுருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். இதுதான் மெயினான டேஸ்ட்டே கொடுக்கும். இப்போ நான் கொடுத்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கண்டிப்பாக ஆட் பண்ணணும், அப்போ தான் கரெக்டான ஒரிஜினல் டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளவுதான், நம்மளோட தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுத்து. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மெரினா பீச்சுனாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது இந்த பீச் சுண்டல் தான். அதை மிஸ் பண்ணாமல் வீட்டில் எப்படி செய்யலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட லைக்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.